Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி குடியிருப்புகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பாலக்கரை பகுதியில் உள்ள வீடுகளை அப்பராய மன்னர் தானமாக வழங்கிய நிலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி அதிகாரிகள் வீடுகளுக்கு சீல் வைத்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக குமாரபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு எட்டப்படாமல் போனது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் தனபால் கேள்விக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்காரி பதிலளித்துள்ளார். கட்டுமான பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம், இதுவரை முடிக்கப்பட்ட பணிகள் மற்றும் திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் தனபால் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி, நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல்கள், கட்டுமானத்திற்கு முந்தைய பணிகளில் தாமதம், கட்டுமான பொருட்களின் பற்றாக்குறை, ஒப்பந்ததாரர்கள் எதிர்கொள்ளும் நிதி சிக்கல்கள் உள்ளிட்டவற்றால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சவால்களை சமாளிக்கவும் திட்ட செயலாக்கத்தை விரைவுபடுத்தவும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் பாரம்பரியமிக்க நகர மன்றத்தில் மண்டல அலுவலகம் கட்டுவதை நிறுத்த வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நகர மண்டலத்தில் மரங்களை வெட்டி மண்டல அலுவலகம் கட்டுவதை நிறுத்தவில்லை என்றால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படுவதுடன் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இப்ப தமிழ் எழுத்தாளர் முற்போக்கு சங்கம், புத்தக கண்காட்சி சங்கம், கம்பன் கழகம், தமிழ் இலக்கிய பேரவை, எழுத்தாளர் சங்கம், இப்படி பல்வேறு அமைப்புகள் எல்லாருமே, காந்தி இயக்கம், எல்லாரும் சேர்ந்து 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் நீங்க இந்த டவுன் ஹால்ல பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. இவங்க தானே மக்களுடைய கருத்துக்களை கொண்டு இப்ப இவங்க பண்ண வேணாம்னு சொல்ற இடத்துல போய் நான் பண்ணியே ஆவேன், எனக்கு 4 கோடி கான்ட்ராக்ட் தான் முக்கியம், நான் டெண்டர் விட்டுட்டேன் அப்படின்றதுதான் ஏற்புடையதெல்லாம். எங்க நீங்க டெண்டர் விட்டுட்டீங்க, வேற இடத்துல கட்டுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதானே பாயிண்ட். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் வகையில் பொதுமக்களுக்கு பிரசுரம் வழங்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நகர செயலாளர் SR மணிகண்டன், நகர அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழி தேவன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் KPT இளஞ்செழியன் ஆகியோர் பங்கேற்றனர். வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கிய அவர்கள் ஸ்டாலின் அரசின் 4.5 ஆண்டுகால மக்கள் விரோத ஆட்சி குறித்து எடுத்து கூறி பரப்புரை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நூலகத்திற்கு இரும்பு பீரோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மிராலூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நூலகத்தில் ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களை பாதுகாப்பாக வைக்க இரும்பு பீரோ வழங்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் AG ஸ்ரீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நூலகத்திற்கு தரமான இரும்பு பீரோவை வழங்கினார். இதில் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் மற்றும் அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் வகையில் பொதுமக்களுக்கு பிரசுரம் வழங்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நகர செயலாளர் SR மணிகண்டன், நகர அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழி தேவன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் KPT இளஞ்செழியன் ஆகியோர் பங்கேற்றனர். வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கிய அவர்கள் ஸ்டாலின் அரசின் 4.5 ஆண்டுகால மக்கள் விரோத ஆட்சி குறித்து எடுத்து கூறி பரப்புரை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நூலகத்திற்கு இரும்பு பீரோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மிராலூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நூலகத்தில் ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களை பாதுகாப்பாக வைக்க இரும்பு பீரோ வழங்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் AG ஸ்ரீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நூலகத்திற்கு தரமான இரும்பு பீரோவை வழங்கினார். இதில் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் மற்றும் அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே தீ விபத்தில் சேதமடைந்த வீட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் நேரில் ஆய்வு செய்தார். ஓரத்தூர் கிராமத்தில் கோமதி என்பவருடைய வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆவணங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இந்த நிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினர். இதில் கடலூர் மேற்கு ஒன்றிய அதிமுக கழக செயலாளர் SP கருப்பன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.